இருக்கிறது. ஏன்னா எது வரைக்கும் என்னையும் மறந்திருப்பீர், எது வரைக்கும் உங்களுடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் அப்படி என்றே சொல்லியிருக்கிறான். சோ இது அவனுடைய பர்சனலா அவன் ஆண்டவர்கிட்ட ஏதோ கேட்கிறான். அது அவனுக்கு வெயிட் பண்ற இன்னும் டிலே ஆகிட்டே இருக்கிறதுனால அது பர்சனலா கேட்கிறான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த சங்கீதத்தை நம்ம ஏசப்பாவுடைய சிலுவை இதுக்கு கூட ஒப்பிடலாம். ஆண்டவர் கூட கேட்டார் இல்லையா, மரண சிலுவையில இருக்கும்போது, ஏன் ஆண்டவரே ஏலி ஏலி லமா சம்பத்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ நம்ம ஏசப்பா கூட அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல போயிருக்காங்க. ஏதோ பரலோகத்துல இருக்கிற பிதாவானவர் அவரை மறந்த மாதிரி கைவிட்ட மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல போயிருக்காங்க. பட் முடிவுல ஆண்டவர் மரணத்தை ஜெயமாக மாற்றின தேவர். இந்த சங்கீதம் 6 வசனமா இருந்தாலும் அந்த 6 வசனங்களும் ரொம்ப கருத்துள்ள வசனங்களாக இருக்கிறது. அந்த முதல் 2 வசனங்களை நம்ம எப்படி சொல்லிக்கலாம்னா, ஒரு இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா கொஸ்டின் ஆஃப் ஆன்சைட்டி அப்படி சொல்லிக்கலாம். இல்ல நம்ம தமிழ்ல புலம்பலின் கேள்விகள் அப்படின்னு சொல்லிக்கலாம். புலம்பல்னால அவன் நெருக்கத்துல இருந்து கேள்வி கேட்கிறான், எது வரைக்கும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறான். ஆனா இந்த சங்கீதத்துல பாத்தீங்கன்னா அவன் தாவீது ராஜா ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கிறாரு. அது காரியம் டிலே ஆகிட்டே இருக்குது. அதனால திரும்பி ஆண்டவர்கிட்டே போய் கேட்கிறாரு, ஆண்டவரை எது வரைக்கும் மறந்திருப்பீர் அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா நம்மள நிறைய பேர் நம்ம அப்படி இருக்க மாட்டோம். பொதுவா மனுஷர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயத்த ஒரு ஆள்கிட்ட கேட்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த விஷயம் அது கிடைக்கலன்னா நம்ம மற்றவங்கிட்ட போய் சொல்லுவோம் இல்லையா, நான் அவர்கிட்ட கேட்டேன் அவர் எனக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரம் அப்படி சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க, கிடைக்காத ஒண்ணு அப்படியே நாஸ்திகர்களா கூட மாறிடுவாங்க. அப்படி அது மாறாததுனால ஆண்டவரே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் சங்கீதம் 14 தேவன் இல்லை என்று மதிநேரம் தன் இதயத்துல சொல்கிறான் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறாரு. சோ இந்த சங்கீதம் 13 வசனத்துல பாத்தீங்கன்னா, யாருன்னு நம்ம கேட்கிறோமோ அந்த தேவனும் உயிர் உள்ள தேவன். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். அவர் கேட்கறது ஒரு முறை சில டைம் கொஞ்சம் டிலே ஆனாலும் அவர் தருவாரு. ஏன் ஆண்டவரை இன்னும் நீங்க தாமதிக்கிறீங்க அப்படின்னு தாவீது ராஜா ஏசப்பாக்கிட்டே போய் கேட்கிறான். அடுத்தது 2, 3, 4 வசனத்தை பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம அழுகையின் விண்ணப்பம் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். ஒரு cry of prayer. அது நம்ம எல்லாருமே பண்ற பிரேயர் தான். ஸ்பெஷலி நம்ம கிறிஸ்டியன்ஸா இருக்கிறதுனால, ஏசப்பா நாங்க புறஜாதியர் மத்தியில இருக்கிறோம், நாங்க அவங்க மத்தியில இருக்கிறோம், நாங்க எங்களுடைய முகம் வெட்கப்படக்கூடாது. இது வெட்கப்படுகிறதுனால உங்க நாம வீட்டுல வழங்கப்படுது ஆண்டவரே. அதனால அவங்க மத்தியில உங்க நாம கம்மியாடக்கூடாது அப்படின்னு நம்ம எப்பவுமே வேண்டுதல் பண்ணும்போது ப்ரேயர் பண்ணுவோம். ஸ்பெஷலி நமக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் இல்ல வேற ஏதாவது ரிலிஜியன்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாச்சுன்னா புறஞ்சாதிகள் மத்தியில உங்களுடைய நாம போடக்கூடாது அப்படின்னு ப்ரேயர் பண்ணுவோம். ரீசெண்டா ப்ரேயர்ல கூட ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, என்னுடைய கணவருக்கு வேலைக்கு போயிட்டுனா புறஜாதியர் மத்தியில உங்க நாம வீட்டுல வழங்கப்படக்கூடாது ஆண்டவரே, உங்க நாமும் நல்ல உயர்ந்ததும் இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அப்புறமா இந்த 56 verse பாத்தீங்கன்னா இத நம்பிக்கையின் பாடல் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த சாங் ஆஃப் பிரைஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட்ல அப்படி ஆரம்பிச்சு ஃபைனலி he has turned morning into dancing அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுல அந்த ஃபர்ஸ்ட் 2 verses ரொம்ப நல்லா டீப்பா தியானிச்சுட்டு அப்படியே டச் பண்ணி விட்டுதான் நினைக்கிறோம். அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் 2 verse பாத்தீங்கன்னா ஜெபம். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நமக்கு 4 முறையில நமக்கு பதில் அளிக்கிற தேவனா இருக்கிறார். அந்த ஃபர்ஸ்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா இமீடியட்டா வந்துடும். ஃபர்ஸ்ட் நீங்க கேட்கிறோம், எசப்பா எனக்கு இதை கொடுங்க, எங்கேயோ கீழே மறந்து வச்சுட்டோம்னா, எசப்பா நான் எங்கேயோ வந்துட்டேன், நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது அங்க இருக்கணும்னு சொல்லுவோம். உண்மையாவே பாத்தீங்கன்னா கண்ணை திறந்து பார்க்கும்போது இருக்கும். அது டைரக்ட் ஆன்சர். 4 Tல சொல்ற ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஆன்சர். அதே மாதிரி செகண்ட் பாத்தீங்கன்னா டினைட் ஆன்சர். டினைட் ஆன்சர் எடுத்தீங்கன்னா கேட்டா பதிலே வராது. நோ நோ, என்ன கேட்டாலும் நோ அப்படியே வந்துட்டு இருக்கோம். மத்தேயு 7:10 ஒரு வசனம் இருக்குது, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானு அப்படின்னு இருக்கு. அப்படியேதான் நம்ம பிள்ளைங்க போய் பாம்பை கேட்டா அப்பா பாம்பு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அத மாதிரிதான் நம்ம என்ன கேட்கிறோம் நமக்கு தெரியாது. நம்ம ஆண்டவருடைய காலத்துல ஒரு பிள்ளை, அப்போ குழந்தைக்கு தெரியாது, அப்பா கிட்ட கேட்கும் போது அப்பாவுக்கு தெரியும் அது பர்சன், அது கடிச்சிடும் அப்படின்னு அப்பாவுக்கு தெரியும். அது மாதிரிதான் நம்ம படுத்த ஆண்டவருக்கும் நம்மளை பத்தி நல்லாவே தெரியும். இந்த பிள்ளைக்கு இதுதான் வேணும்,
இது வேண்டாம், இது அவளுக்கு நல்லது இல்ல அப்படின்னு நல்லாவே தெரியும். அதனால வேண்டான்னு சொல்லிடுவாரு. அதுவும் நம்ம சந்தோஷமா எடுத்துக்க கத்துக்கணும். மூணாவது பாத்தீங்கன்னா டிலேட் ஆன்சர். அது ரொம்ப கஷ்டம். வெயிட் பண்ணி தர்றேமா தர்ற மகளே அப்படின்பாரு, தர்ற மகளே அப்படின்பாரு. ஆனா அது டிலே ஆகிட்டே போகும். வெரி டிலே ஆகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். லூக்கா 18:7 வாசிக்கிறோம். லூக்கா 18:7 யாராவது ஒருவர் வாசிக்க முடியுமா? தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவதனாகி நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு ஏன் செய்யாமல் இருப்பாரோ. ஆமென். இரவும் பகலும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்துல நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அப்படின்னு இருக்கிறது. அப்போ இரவும் பகலும் நம்ம ரொம்ப நெருங்கி நெருங்கி பழக பழக ஆண்டவர் வந்து எப்பவுமே நமக்கு பெஸ்டா தரணும்னு இருப்பாருல்ல. இப்போ சின்ன 5 நிமிஷத்துல ஒரு சட்னி பண்ணிட்டோம்னா அது வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்காது. அதே நேரம் 1 hour எடுத்து பிரியாணி பண்ணோம்னா எவ்வளவு டேஸ்டா இருக்குது. அவ்வளவு வெயிட் பண்ணி சாப்பிட்டாலும் அவ்வளவு டேஸ்டா இருக்குது இல்லையா? அது மாதிரி ஆண்டவர் வந்து நமக்கு தி பெஸ்ட் தரணும்னு நினைக்கிறாரு. அதனால இரவும் பகலும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் போது அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்துல அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவருக்கு நியாயத்தை கண்டிப்பா செய்வார். இது வந்து டிலேட் ஆன்சர். ஃபோர்த் வந்து பாத்துட்டீங்கன்னா டிஃபரண்ட் ஆன்சர். அது வந்து நம்ம வந்து ஒண்ணு கேட்போம், ஆனா அது இன்னொரு இதுல இருக்கும். ஆனா அது நமக்கு தேவையான மாதிரியே தான் இருந்திருக்கும். அந்த டிஃபரண்ட் ஆன்சர் வந்து வரும்போது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம எசப்பாட்ட கேட்போம், எசப்பா ஈஸியா கொஸ்டின் வரணும்னு கேட்டுட்டு போவோம். அங்க பாத்தீங்கன்னா ஈஸியாவே கொஸ்டின் வராது, டஃபா கொஸ்டின் வரும். ஆனா நல்ல மார்க் கிடைக்கும் ஃபைனலி. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி என்னுடைய வாழ்க்கையில கூட அப்படி நடந்துருக்கு, அப்படியே நடக்கும். இது வந்து ஒரு டிஃபரெண்ட் ஆன்சர். இந்த டிஃபரெண்ட் ஆன்சருக்கு எனக்கு ஒரு போயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுல நிறைய வேர்ட்ஸ் நிறைய லைன்ஸ் இருந்துச்சு. பட் ஒரு 5 லைன்ஸ் உங்களுக்கு வாசிக்கலான்னு இருக்கிறேன். I asked God for strength, but He gave me difficulties to make me strong. I asked God for wisdom, but He gave me problems to solve. அடுத்ததாக I asked God for love, but He gave me troubled people to help. அடுத்தது I received nothing I wanted, but I received everything I needed. So இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா இது வந்து வசனம் இல்ல, இந்த போயத்தை பாத்தீங்கன்னா ரியலி ஒரு கிறிஸ்டியன் அதுதான் எழுதியிருக்கிறாரு. யார் எழுதினாரும் தெரியல. பட் ரியலி நம்ம கேட்கறது நமக்கு கிடைக்கல. பட் ஐ ரிசீவ் எவ்ரிதிங் ஐ நீடட். என்னுடைய தேவையை அவர் எப்பொழுதும் பூர்ணமாய் நமக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறாங்க. இப்போ அந்த முதல் 2 வசனத்தை வந்து பார்க்கும்போது ஆண்டவர் வந்து டைரக்ட் ஆன்சர், டினைட் ஆன்சர், டிலேட் ஆன்சர் அண்ட் டிஃபரண்ட் ஆன்சர் வழியாக நமக்கு வழி நடத்துறோம். இந்த டிலேட் ஆன்சர் அந்த 3rd இதுல வரும்போது ரியலி கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். வெயிட் பண்ணும்போது எப்பவுமே வெயிட் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். யாக்கோபுடைய வாழ்க்கையை எடுத்துட்டாலும் சரி, யோபுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, தானியலுடைய வாழ்க்கையை எடுத்துட்டாலும் சரி, ஆண்டவர் அவங்களுக்கு புடமிட்டு பொண்ணாக விளங்க பண்ணினார். பின்னால வாழ்க்கையை பாத்தீங்கன்னா அவங்க முந்தின வாழ்க்கையை விட 2 தனியான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவங்க எல்லாமே பிரகாசிக்கிற வழியா இன்னைக்கு நம்ம அவங்க எக்ஸாம்பிள் தான் சொல்ற அளவுக்கு அவங்க இன்னைக்கு விளங்கிட்டு இருக்கிறாங்க.